ஹாய் விவாஸ், வாங்க ஃபாத்திமா சமையலுக்கு. இன்றைக்கி ஃபாத்திமா சமையலை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நான் இன்றைக்கி சமையல் பண்ண போகிறேன். எல்லாமே அதாவது காரம் இல்லாத சாம்பார், பச்சை ராவாக புதினா சட்னி, ஒரு எண்ணெய் அதிகம் இல்லாத வாழைக்காய் வறுவல். இதுதான் நான் இப்போ இன்றைக்கி செய்ய போகிறது. அதுக்கு முந்தி டீயை போட்டு டீயை குடிச்சிடுவேன். டீயை குடித்தா தான் நமக்கு வேலை செய்ய முடியும். அது இப்போ டிஃபனுக்கு அப்புறம் சாப்பிட்ற டீ அதை குடிச்சிடுவேன். குடிச்சிட்டு நான் வேலையை ஆரம்பிக்கலாம். குக்கரை வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் நமக்கு தேவையான அளவு பருப்பு, துவரம் பருப்பு 1 டம்ளர் அது போட்டுக்கலாம். போட்டு டீயை குடிச்சிடுவோம். முதல்ல டீ இல்லாமல் நம்மளால் வேலை செய்ய முடியாது. அது ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு டீ குடித்தா தான் இந்த காலையில் இந்த வேலையை செய்ய முடியும். இப்போ அதில் கத்திரிக்காய் ஒரு 2 கத்திரிக்காய் நான் நறுக்கி போட்டிருக்கேன் கட் பண்ணி. நீங்கள் கத்திரிக்காய் போடலாம், இல்லை காயே போடாமல் வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா மட்டும் போட்டு பண்ணலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா என்ன இவ்வளோ காஞ்சிட்டே இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஒரு வரமிளகாய், காஞ்ச மிளகாய் ஒரு 3 மிளகாய் கட் பண்ணி அதையும் போட்டுடலாம். 2 தக்காளி அதையும் அதோடு சேர்த்துருங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய் தான் இதில் நம்ம போட்டு செய்கிறது. காய் நம்மளோட சாய்ஸ் தான், நம்மளோட ஆப்ஷனல் தான். அதனால் நான் 2 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். அது போட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு அதை குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. அப்புறம் நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காய் வறுவலுக்கு இது எண்ணெய் இல்லாமல் அதிகமாக நம்ம வறுக்க போகிறோம். இது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் ஏற்கனவே ஆல்ரெடி விட்டுருக்கேன் நிறைய வாழைக்காய் வறுவல்லாம். அதுவும் நான் விடுறேன் உங்களுக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன். இப்போ இந்த வாழைக்காயை நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ விருப்பமோ, நீளமாக கட் பண்ணுறதா, குட்டி குட்டியாக கட் பண்ணணுமா, இல்லை இப்படி ரவுண்டாக கட் பண்ணணுமா, எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம விருப்பத்தை போல் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைஸில் பண்ணால் போதும். பாருங்கள், நான் இந்த சைஸில் நான் ரவுண்டாக பண்ணியிருக்கேன். இப்போ பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது நல்லா நம்ம கழுவணும். நல்லா ஒரு சின்ன பாத்திரத்தில் கழுவுறது அவ்வளோ சரி வராது. நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்து அதில் போட்டு கழுவுறாதான், தேய்ச்சி கழுவுறப்போ தான் அப்படியே திரிஞ்சு தண்ணியே திரிஞ்சு வரும். அப்போ அது மாதிரி அதை தேய்ச்சி கழுவணும். இல்லைனா வாழைக்காய் கருப்பாகிடும். நம்ம வறுத்துட்ருக்கிறப்போ அந்த சரியாக கழுவாமல் போட்டால் அந்த வறுவல் பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்கும். இப்போ நம்ம கழுவியாச்சு பாருங்கள், நல்லா கழுவிட்டேன். பருப்பு வெந்துட்டுருக்கு. இப்போ இதை கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் 1 ஸ்பூன் சாதா மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு காஷ்மீர் சில்லி நான் போடுறேன். காஷ்மீர் சில்லி இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காரப்பொடி போட்டுக்கோங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு போட்டு அதுக்கு தேவையான உப்பு, அந்த வாழைக்காய்க்கு தேவையான உப்பு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க வாழைக்காயை அதில் போட்டு அப்படியே குலுக்கி எடுக்க வேண்டியதுதான். ஏன்னா நம்ம வாழைக்காயில் இருக்க ஈரமே போதும், அதில் கோட்டாயிரும். அந்த மசாலாவெல்லாம் நல்லா கோட்டிங் ஆயிரும். இப்போ அதை நல்லா குலுக்கி எடுத்துருங்க. நல்லா பிசைஞ்சிருங்க. பாருங்கள், நம்ம அந்த காஷ்மீர் சில்லி போட்டதுனால கலர் கிடைக்குது, அதுக்காக போடுறோம். இருந்தால் தான் போட போகிறோம், இல்லைன்னாக்கா நம்ம சாதா மிளகாத்தூளை போட்டு வறுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரசம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், இந்த புளியோதரை, எலுமிச்சை சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வச்சாச்சு வாழைக்காயை. ஸோ அந்த பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு. பருப்பு வேக வச்சு இறக்கி வச்சாச்சு. இப்போ இதில் அது ஆறுற வரைக்கும் நம்ம ஒரு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன், பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் விட்டுருக்கேன், சும்மா 2 ஸ்பூன் தான். அதெல்லாம் கொஞ்சம் கடுகு பொரிய வச்சுட்டு இந்த வாழைக்காய் நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிறத இதில் போட்டுடலாம். இது ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு. ரொம்ப எண்ணெய் அதிகமாக செலவில்லாத எண்ணெய் செலவில்லாத ஒரு வாழைக்காய் வறுவல் இது. இது வறுத்துக்கலாம். இதை வச்சுட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் எல்லாம் வாய்வு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வாழைக்காய் சாப்பிட பயப்படுவாங்க. அதுக்காக கொஞ்சம் பூண்டு வேணால் உரித்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு பூண்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் வாழைக்காய் சாப்பிட்றப்போ. இப்போ இதில் ஒரு கை தண்ணி மட்டும் தெளித்து மூடி வச்சுருவோம்.
சும்மா ஒரு கை தண்ணி தெளித்தா போதும். தெளிச்சுட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொஞ்சம் தேங்காய், ஒரு 5, 6 சின்ன வெங்காயம், ஒரு 5, 6 பல் பூண்டு, கொஞ்சம் புளி, ஒரு 1 இன்ச்சு நீளத்துக்கு புளி, இதில் நல்லா கழுவிட்டு வச்சுருக்க புதினா, நீங்கள் கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ராவாக அப்படியே பச்சையாக நம்ம அரைக்கிறதுனால அப்படி சத்து பூரா நமக்கு அப்படியே கிடச்சிரும். இப்போ அது இலையும் போட்டுக்கோங்க. அதுக்கு உப்பு, அதுக்கு தேவையான உப்பு, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நமக்கு காரத்துக்கு ரொம்ப காரம் வேண்டாம், ரொம்ப கொஞ்சமாக காரம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாயும் போட்டுடலாம். அதுக்குள்ளார இதையும் திறந்து கிண்டிக்கோங்க. அது வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சாதம் வெந்துட்டுருக்கு, அதையும் நம்ம வடிச்சிடலாம். வெந்துருச்சு. இப்போ அதையும் நம்ம வடிச்சுக்கணும். ஒரு 3/4 மணி நேரத்தில் மலமலன்னு கிடுக்கிடுன்னு இந்த சமையலை முடிச்சிடலாம் நம்ம. அவ்வளோதான், பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது அப்படி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணுன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு அந்த புதினா சட்னி. ராவாக பச்சையாக அப்படியே நமக்கு இந்த சத்து பூரா அப்படியே கிடைக்கும். நம்ம வதக்கிறப்போ கொஞ்சம் சத்துக்கள்லாம் வீணாயிரும். இப்படி சாப்பிடும்போது நமக்கு சத்து அப்படியே கிடைக்கும். அதில் கொஞ்சம் அந்த உப்பு காரமாக கொஞ்சம் சட்னி எடுத்துகிட்டு மீதி சட்னியில் கொஞ்சம் 1 ஸ்பூன் சர்க்கரையும் கொஞ்சம் ஒரு வெல்லம் அதையும் போட்டு ஒரு மிக்சியில் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதாவது நார்த் இண்டியன் சொல்கிற மாதிரி கட்டா மீட்டா, அது கட்டா இது மீட்டா, இனிப்பும் காரமும் 2 சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டில் இது ரொம்ப இனிப்பு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்துக்கே சாம்பார் சாதத்துக்கெலாம் தொட்டுக்குவாங்க. அந்த மாதிரி இது பிடிக்காதவங்க இது சாதத்துலேயும் பிசைஞ்சும் சாப்பிட்லாம், நம்ம சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம். இது சூப்பராக 2 சட்னி, இனிப்பு காரம், இந்த 2 சட்னி அதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணி கொஞ்சம் பத்தலைன்னா தெளிச்சுக்கலாம். இப்போ நம்ம வடித்த சாதத்தை இதில் கொட்டிடணும். நம்ம சாதம் வெந்த பாத்திரத்துலேயே போட்டு அதில் ஒரு நிமிஷம் அந்த அடுப்பை எரிச்சு விட்டு ஒரே 1 நிமிஷம் கொஞ்சம் வச்சுட்டு இறக்கிடணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு கீழே தண்ணி விடாது, சாதம் சீக்கிரமாக கெட்டு போகாது, ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் அடுப்பில் வச்சு இறக்கிடணும் வடித்த சாதத்தை. ஒரு நிமிஷம் வச்சாலே போதும், இல்லை 30 செகண்ட் போதும். அது இப்போ வச்சாச்சு. இப்போ இது இறக்கிடலாம். சாதத்தை இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம சாம்பார் பருப்பு வெந்திருக்கும் இறக்கியாச்சு. இது இந்த குக்கர் கொஞ்சம் விசில் விடாது, பண்ண முடியாது, எண்ண முடியாது. பட் ஆனால் டைம் பார்த்து வைக்கணும். நான் டைமு வாழைக்காயை கட் பண்ணிக்கிட்டு மறந்துட்டேன், அதனால கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் கூடுதலாக வெந்துருச்சு. நம்ம இதை விட கொஞ்சம் கம்மியாகவே வெந்திருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். அதில் கடுகு, ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம் போட்டு அது வெடிக்க விட்டுட்டு கொஞ்சம் வரமிளகாய் கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலை, பெருங்காயம் போடுங்க. போட்டு தாளித்து இந்த சாம்பாரை கொட்டிடுங்க. அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு காரம் இல்லாத சாம்பார், எண்ணெய் இல்லாத வாழைக்காய், வதக்காத சட்னி, இது 3 ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதில் பாருங்கள், நீங்கள் மல்லி தூவி இறக்கி